உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 இனிமையான தமிழ் வணக்கம். இன்று சங்ககால இலக்கிய பாடல்களையும் நமது தாயக பாடல்களையும் ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். முக்கியமாக ஒரு பாடலை தாயக பாடலோடு ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். எப்படி தமிழையும் தாயகத்தையும் உலக தமிழர்களையும் ஒரு புள்ளியில் நமது தேசிய தலைவர், அதாவது தமிழர்களினுடைய தலைவர் ஒருங்கிணைத்தார் அப்படி என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே இதற்கு முன்னதாக நாம் ஒரு பாடல் இதே போல விரிவாக பார்த்திருந்தோம். அதாவது ஆதியாய் அனாதியாய் அவதரித்த செந்தமிழ், அதில் கூட சொல்லியிருப்பார். அதாவது தேசிய தலைவர்கள் ஒட்டுமொத்த உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு தலைவராக இருந்தார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரம் தமிழ் மீது அவர் கொண்ட பற்றுறுதி அப்படி என்பதும், அது தமிழுக்காக அவர் செய்த அர்ப்பணிப்புகள் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு படையே கட்டி ஆண்டது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் தான் இந்த பாடலும் தமிழர்களை எல்லாம் ஒரு புள்ளியில் இணைக்க முயன்றிருக்கிறது இந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் எந்த மாதிரியான தமிழ் சார்ந்த இலக்கியங்களுடன் அல்லது சங்ககால தமிழோடும் இந்த பாடல் ஒத்து போகிறது அப்படி என்பது தொடர்பில் தான் இந்த காணொளி முழுவதும் விரிவாக அலசி ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக நாம் யாவரும் அறிந்த ஒரு சங்க இலக்கிய பாடல்தான் இது. புறநானூறு 192வது பாடல், கணியன் பூங்குன்றனார் இயற்றிய இந்த பாடல். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த பாடல் வரிகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதும் எங்களுக்கு அந்நியம் அல்ல, எந்த ஊரும் எங்களுக்கு அந்நிய ஊராக அல்ல, அனைவரும் எங்களுடைய உறவினர்கள். நன்மையும் தீமையும் என்பது பிறர் தருவது அல்ல, நாம் செய்கின்ற செயலால் உருவாகின்றது. இப்படி என்ற ஒரு கருத்து பொருளாடலுக்கு நாம் விடலாம். அதே போல ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, இந்த வரிகளை நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னேன். நிச்சயமாக இந்த பாடலை பற்றி தான் நாம் சங்ககால இலக்கியங்களோடு ஒப்பிட்டு நோக்கி உங்களோடு பேச இருக்கின்றோம். அதாவது இந்த பாடலின் வரிகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தமிழர் கடலை தாண்டி உலகம் முழுவதும் செல்வாக்கு செலுத்திய வரலாறு அப்படி என்பது மிகப்பெரிய நெடுந்தூரம் நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. அதே போல யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற சங்கப்பாடல் தமிழர் சிந்தனையில் உலகமே ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு பார்வை, அதாவது உலகம் முழுவதும் நமது குடும்பம் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பார்வையை வைக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுவதும் தமிழன் கட்டி ஆண்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த கான்செப்டுக்குள்ள தான் இந்த பாடல் வருது அப்படின்னு சொல்லி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சங்ககால தமிழர் கடலை தாண்டி சென்றார்கள், உலகை தங்களுடைய உறவாக கண்டார்கள், வணிகம் கலாச்சாரம் ஆட்சி மூலம் உலகத்தையே அவர்கள் இணைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி காணொளிகளில் நான் சொல்வதொன்று, தமிழ் தேசிய தலைவர் சோழர்களினுடைய நீட்சி அப்படின்னு சொல்லி, ஏன்னு சொன்னால் சோழர்களினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கப்பற்படை என்பது தெரியும். அதே போல கரிகால நீளத்தில் கட்டியமைத்த அந்த மிகப்பெரிய முப்படையில் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கப்பல் படை மிக மிக பலமானது. அந்த கப்பல் படை சார்ந்துதான் இந்த பாடலும் வர இருக்கிறது. அது என்ன பாடல் என்பதற்கான ஒரு ஹிண்ட் நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அதுபோல அடுத்து நாம் இந்த பாடலோடு, அதாவது அந்த ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் அந்த பாடலோடு ஒத்து போகின்ற இன்னொரு சங்க இலக்கியம் பற்றியும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது பட்டினப்பாலையில் அப்படி என்ன விஷயம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், நீரில் வந்த நிமிர்பரி புரவியும் காலில் வந்த கருங்கரி மூட்டையும் அப்படின்னு அந்த மூடையும் அப்படின்னு சொல்லி வரும். இதனுடைய பொருளை நான் பார்த்தோம்னு சொன்னால், கடல் வழியாக உயரமான குதிரைகள் வந்தன, நீல வழியாக கருப்பு மிளகு போன்ற பொருட்கள் வந்தன. இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், இந்த வரிகள் காவேரி பட்டினம், அதாவது பூம்புகார் என்ற சோழ துறைமுகத்தில் கடல் வணிகம் மிகவும் வளர்ந்திருந்தது என்பதை காட்டுகிறது. வெளிநாடுகளிலிருந்து கப்பல்கள் பொருட்களை இறக்கி சென்றது அப்படின்னு சொல்லி காட்டுகிறது. இந்த பாடல், அதாவது இந்த பட்டினப்பாலை வரிகளும் பார்த்தீர்கள் சொன்னால், ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, அந்த வரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். சரி, மீண்டும் நம் புறநானூருக்கு வந்தோம் என்று சொன்னால், பெருங்கடல் உடைத்து பரந்த பெருமை நாடு கடந்து நாமம் புகழ்ந்தது அப்படின்று சொல்லி ஒரு வரி வருது. அதனுடைய பொருளை பார்த்தோம்னு சொன்னால், பெருங்கடலை தாண்டி பரந்த பெருமை கொண்ட மன்னன் புகழ் பல நாடுகளையும் பரவியது. இன்றும் நமது ஈழத்து கரிகாலனுடைய புகழ் என்பது
ஆசிய கண்டம் கடந்து ஐரோப்பாவில் பறந்து விரிந்து இன்று உலகெல்லாம் இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய நெஞ்சத்துல குடிகொண்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போலதான் அன்றைய சோழர்களுடைய நீட்சி என்று நான் ஏன் அடிக்கடி சொல்வதுன்னு சொன்னால் இதுதான் அதற்கான காரணம். இப்போ நாம் இந்த ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே என்று அந்த வரிகளுக்கான அகநானூறு பாடல் ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால், அலை கடல் தாண்டி அயல்நாடு சென்ற வணிகர் கொண்டு வரும் அரிய பொருள். இதனுடைய பொருளை நான் பார்த்தோம் சொன்னால், இந்த பாடலுடைய பொருளை பார்த்தோம் சொன்னால், அலை கடலை தாண்டி அயல் நாடுகளுக்கு சென்ற வணிகர்கள் அரிய பொருட்களை கொண்டு வந்தனர். சங்ககால தமிழர்கள் கடல் பயணம், வணிகம், வெளிநாட்டு தொடர்பு எல்லாவற்றிலும் முன்னிலையாக இருந்தார்கள். பட்டினப்பாலை கடல் வணிகத்தை சொல்கிறது. புறநானூறு தமிழர் புகழ் கடலை தாண்டியது அப்படின்னு சொல்கிறது. அகநானூறு தமிழர் வணிகர் உலகம் சென்றதை சொல்கிறது. இதனால் உண்மையாக நண்பர்களே, இன்று இந்த பாடல்களை எல்லாம் நாம் கேட்கின்ற போது ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே என்பது வெறும் கற்பனை அல்ல. இது சங்க இலக்கிய உறுதி செய்யும் தமிழர்களுடைய வரலாற்று சான்று அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல வேண்டும். சரி, நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு கட்டத்துக்கு இப்போது வந்திருக்கின்றோம். அந்த பாடல் பற்றியது, அதாவது அன்றைய காலகட்டத்தில் தாயகத்தில் ஈழ நிலத்தில் நமது படை பலத்தை கட்டி ஆழ்வது மட்டுமில்லாமல் மக்களுடைய மனங்களையும் கொள்ளை கொண்ட பல பாடல்கள் இருக்கிறது. அந்த வரிசையில் அந்த பாடல்களுடைய மிகப்பெரிய அளவிலான பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொன்னால் புதுவை ரத்தினதுரை ஐயா அவர்கள். இந்த பாடலுக்கும் வரிகளுக்கும் சொந்தக்காரர் புதுவை ரத்தினதுரை ஐயா அவர்கள். இந்த பாடலை இசை அமைத்தவர் இசைவாணர் கண்ணன். அதே போல் இந்த பாடலை பாடியவர் S.G. சாந்தன். இவர்கள் 2 பேருடைய காம்பினேஷன்ல நிறைய பாடல்கள் வந்திருக்குது. அதுவும் தாயக பாடல்கள். அதெல்லாம் கேட்கும் போதே அப்படி ஒரு மாதிரி கனதியா இருக்கும், அதே நேரத்தில் மிகப்பெரிய உணர்வுகளை கொடுக்கும். அந்த வகையில இந்த பாடலுடைய வரிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழ் ஈழக்கடல் எங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கிறான் என்று. இந்த பாடல்களை இப்ப நீங்க கேளுங்க. ஆழக்கடல் எங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று ஆழக்கடல் எங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று. ஆழக்கடல் எங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று. தமிழ் ஈழக்கடல் எங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று. தமிழ் ஈழக்கடல் எங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று. காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. ஆழக்கடல் எங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று. நிச்சயமாக ஒரு எவ்வளவு ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் வரும், காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. அந்த சங்க காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த மாதிரியான ஒரு தமிழ் தேசத்தை கட்டியமைக்க வேண்டும் என்பதுதான் ஈழத்து கரிகாலனுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவுக்கு மிகப்பெரிய தியாகங்கள், மிகப்பெரிய ஆகுதிகள், மிகப்பெரிய பொருள் இழப்புகள், மிகப்பெரிய உயிரிழப்புகளை 30 ஆண்டு காலமாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்துல நாம் மறந்துவிட முடியாது. அடுத்த வரிகளுக்குள் நாம் வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால், 8 திசையாவும் தொட்டு பெருஞ்சோழன் ஏறி கடல் வென்றதுண்டு, அவன் விட்ட இடமெங்கும் வென்று வருகின்றான்
வேங்கை கடல் வீரர் என்று. நிச்சயமாக நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, நமது ஈழத்து கரிகாலன் கட்டிய முப்படைகளில் கடல் படைக்கு என்று சொல்லி ஒரு தனிச்சிறப்பும் வீரியமும் இருந்தது என்பதை யாராலும் மறந்தும் கடந்தும் போய்விட முடியாது, உண்மையாக இல்லையா? அதாவது இந்த 8 திசையாவும் தொட்டு பெருஞ்சோழன் ஏறி கடல் வென்றதுண்டு. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை நாம் புறநானூறு பாடல்கள்ல தேடினோம் அப்படின்னு சொன்னால், கடல் சூழ்ந்த உலகம் கவர்ந்த கரிகால் பெருவழத்தான். இதனுடைய பொருளை பார்த்தோம்னு சொன்னால், கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் புகழ் பெற்ற மன்னனாக இருந்தான் கரிகால சோழன். இது சோழனின் புகழ் கடலை தாண்டி உலகம் முழுவதும் பரவி இருந்தது என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பாடல் வரிகள் அமைந்திருந்தது. நிச்சயமாக அந்த கரிகாலன் கடல் சூழ்ந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய பெயர்களால் நிரப்பி விட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த கரிகாலன் உலகமெல்லாம் இருக்கும் தமிழர்களினுடைய இதயங்களை தன்னுடைய பெயரால் இன்று வரைக்கும் நிரப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பாடலினுடைய அடுத்த வரிகளுக்கு பார்க்கிறதுக்கு முன்னதாக இந்த பகுதியை பாடலாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். 8 திசையாகும் தொட்டு பெருசோழன் ஏறி கடல் வென்றதுண்டு. அவன் விட்ட இடம் எங்கும் வென்று வருகின்றான் வேங்கை கடல் வீரர் இன்று. 8 திசையாகும் தொட்டு பெரும் சோழன் ஏறி கடல் வென்றதுண்டு. அவன் விட்ட இடம் எங்கும் வென்று வருகின்றான் வேங்கை கடல் வீரர் இன்று. காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. ஆழக்கடல் எங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று. எவ்வளவு அழகான ஒரு பாடல். உண்மையாகவே இந்த எஸ்டி சாந்தனன் அவனுடைய குரல் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்திலேயே பலருடைய மனங்களை வென்ற குரல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த பாடலினுடைய அடுத்த சரண பகுதிகளுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் கடல் மீது எதிரி வருகின்ற இன்னல் இனிமேலும் இல்லை, புலி பொங்கி எழுதிட்ட தங்க தமிழீழ பூமி தனில் ஏது தொல்லை, அதே போல காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. எங்களுடைய கடல் அப்படின்பது உண்மையாக சொல்ல போனால் ஈழ நிலம் கோரப்படுகின்ற பொழுது கடலையும் சேர்த்து கோரினார்கள். கடலுக்கும் சொந்தக்காரர்கள் நாம் தாம் அப்படின்னு சொல்லி கோரினார்கள். கடல் என்பது ஈழ நிலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படி என்பதை பல இடங்கள்ல பல நேரங்கள்ல புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், முற்றுமுழுதாக பொருளாதார தடை அந்த 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 காலகட்டங்களில் பொருளாதார தடை என்பது எனக்கு தெரிந்து 2009 வரைக்குமே நீக்கப்படாத ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடை இருக்கிற போது ஈழத்து கரிகாலன் கட்டிய அந்த அரசாங்கத்தில், அது ஒரு அரசு, அந்த அரசு தன்னுடைய சுய பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொண்டிருந்தது. அதே போல் அங்கு எந்த விஷயங்களும் இல்லாமல் இருந்ததே இல்லை என்று சொல்லுவார்கள். வெளிநாட்டு பொருட்களில நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த படையில் இருந்தவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படின்னு சொன்னால் யோசித்து பாருங்கள், இந்த கடல் வளங்கள் அல்லது கடல் மூலமாக அவர்களுடைய பயணப்பாடு, கடல் மூலமாக கொண்டு வரப்பட்ட பொருட்களினுடைய தன்மை அல்லது அந்த பொருட்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, அப்போ இந்த கடல் எப்படி ஒரு தாயாக இருந்து அந்த ஈழ நிலத்தை போஷித்தது அப்படி என்பதையும் இந்த இடத்துல நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சரி, நிச்சயமாக இந்த பாடல் வரிகளை தற்போது பாடலாக உங்களுக்கு தருகின்றேன். எங்கள் கடல் மீதில் எதிரி வருகின்ற இன்னல் இனிமேலும் இல்லை, புலி பொங்கி எழுந்து தந்த தமிழீழ பூமி தனிலேது தொல்லை. எங்கள் கடல் மீதில் எதிரி வருகின்ற இன்னல் இனிமேலும் இல்லை, புலி பொங்கி எழுந்து தங்க தமிழீழ பூமி தனிலேது தொல்லை. காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. காலை விடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. ஆழக்கடல் எங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று.
எவ்வளவு ஒரு அழகான வரிகளாக இருக்கிறது. அந்த வரிகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த வார்த்தைகளினுடைய வீரியம் எப்படி வாழ் கொண்டு தாக்குகிறது அப்படின்பதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த அதாவது சரண பகுதி பார்த்தோம்னு சொன்னால், கடலில் என்றாலும் தரையில் என்றாலும் காவல் இருக்கின்ற தம்பி. நமக்கெல்லாம் தெரியும், தம்பி என்பார்கள், அண்ணன் என்பார்கள், அன்னை என்பார்கள். இந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற தாற்பயம், இந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற கனதியும், இந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற உறவும் வீரமும் என்பது எத்துணை பெரியது. இந்த வார்த்தை தான் இன்று வரைக்கும் பலரையும் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் காவல் இருக்கின்ற தம்பி, எதிர்படைகள் வரும்போது பாயும் புலிவீரன் பகையை முடிப்பானே பொங்கி. இந்த பாருங்க, எதுகை மோனிகள்லாம் எப்படி விளையாடுது இந்த வரிகள் என்று. அதே போல காலை பிடிந்தது என்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. இந்த இடத்துல தலைவரை பல இடங்களில் இந்த பாடல் முழுவதும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க புதுவை ரத்தினத்துறை ஐயா அவர்கள். அந்த பாடலினுடைய நம்ம வரிகளை இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். பாடலாக நாம் கேட்டுவிட்டு வந்து விடலாம். கடலில் என்றாலும் தரையில் என்றாலும் காவல் இருக்கின்ற தம்பி, எது படைகள் வரும்போது பாயும் புலி வீரன் பகையை முடிப்பாரே பொங்கி. கடலில் என்றாலும் தரையில் என்றாலும் காவல் இருக்கின்ற தம்பி, எது படைகள் வரும்போது பாயும் புலி வீரன் பகையை முடிப்பாரே பொங்கி. காலை விடிந்ததென்று பாடு, சங்ககாலம் திரும்பியது ஆடு. காலை விடிந்ததென்று பாடு, சங்ககாலம் திரும்பியது ஆடு. ஆழக்கடல் எங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தாரே அன்று. நிச்சயமாக ஒவ்வொரு வரிகளுக்குள்ளும் வேல் கொண்டு தாக்கும் தன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உண்மைதான் இல்லையா? அடுத்து சரணத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னால், இதுதான் இந்த பாடலனுடைய நிறைவு சரணமாக இருக்கிறது. இந்த நிறைவான சரணத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தீமை தரும் எங்கள் தலைவன் வழி தன்னில் வங்கக்கடல் நின்று பாடும், கடல் புலிகள் எழுகின்ற போர்கள் தனி வெற்றி பெற்று தமிழீழம் ஆடும். இவ்வளவு அழகான ஒரு பாடல். குறிப்பாக இதுல வலிமை தரும் எங்கள் தலைவன் வழி தன்னில் வங்கக்கடல் நின்று பாடும். இதுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அரசியல் இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் குறிப்பிட்டது போல தமிழீழம் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற போது நாம் நிலத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு உண்மை அந்த இடத்துல இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அது கடல் சார்ந்தது. குறிப்பாக வங்கக்கடல். வங்கக்கடல் அப்படி என்பது சாதாரணமான ஒரு கடல் அப்படி என்பது சொல்லிவிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், பண்டைய காலத்திலிருந்து தமிழ் ஈழமும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்த ஒரே கடல் வழியாகத்தான் இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோழர்களுடைய காலத்தில் இந்த வங்கக்கடல் ஒரு வர்த்தக நெடுஞ்சாலையாகவே பயன்படுத்தப்பட்டிருந்தது. முத்து, மசாலா, ஜானை தந்தம் எல்லாமே இந்த கடலை கடந்துதான் பயணம் செய்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழீழம் குறிப்பாக இன்றைய வடக்கு கிழக்கு ஸ்ரீலங்கா நேரடியாக வங்கக்கடலை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை போன்ற பகுதிகள் இந்த கடலை ஒட்டிய பகுதிகளாகத்தான் இருந்தது. இலங்கையினுடைய 3/2 பகுதி கடல் வளம் அப்படி என்பது தமிழீழ அரசுக்கு சொந்தமானதாகத்தான் இருந்தது அந்த வரைபடத்தின் படி என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் இது ஒரு வர்த்தக பாதையாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. சோழர்கள் காலத்திலிருந்தே இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போர்க்களம் நிறைந்த ஒரு பாதையாகவும் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையாக ஏற்கனவே நான் ஒரு முறை திருகோணமலை துறைமுகம் தொடர்பில் ஒரு விஷயம் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது, நெப்போலியன் மன்னன் சொல்லியிருந்தான், ஆசியாவை கையில் வைத்திருக்க வேண்டும் என்றால் திருகோணமலை துறைமுகத்தை கையில் வைத்திருக்க வேண்டும், திருகோணமலை துறைமுகத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் என்றால் எந்த கடலை கையில் வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் நாம் இந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டும். கடல் அப்படி என்பது ஒரு உணவுக்கான ஒரு பொருள் அப்படி என்பது இல்லை. கடல் என்பது ஒரு பொருளாதாரம், கடல் என்பது ஒரு பாதுகாப்பு. ஆனால் தமிழீழம் மற்றும் வங்கக்கடல் உறவு அப்படி என்பது ஒரு புவிசார் தொடர்பை கடந்த ஒரு வரலாறாகவும் ஒரு வாழ்வியலாகவும் ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. நிலம் உடல் அப்படின்னு சொன்னால் வங்கக்கடல் அந்த நிலத்தினுடைய இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலத்துக்கு தேவையான அனைத்தும் பொருளாதார தடை காலங்களில் கூட இந்த கடல் அன்னையிடமிருந்தும் கடலிடமிருந்தும் தான் ஈழ தேசத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். குறிப்பாக இந்த பாடலினுடைய நிறைவு பகுதி இப்படித்தான் இருக்கிறது. முதல் அந்த பாடலினுடைய நிறைவான சரணத்தை நாம் பார்த்துவிட்டு அல்லது கேட்டுவிட்டு வந்து விடலாம். தலைவன் வழி தன்னில் வந்த
அழிக்கின்ற போர்கள் தனில் வெற்றி பெற்று தமிழீழமாடும் வலிமை தரும் பெண்கள் தலைவன் வழி தன்னில் வந்த கடல் மீது பாடும் கடற்குழிகள் எழுகின்ற போர்கள் தனில் வெற்றி பெற்று தமிழீழமாடும் காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு ஆழக்கடல் எங்கும் சோழ மகராஜ ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழக்கடல் எங்கும் எங்கள் கருகால தேறு நடக்கின்றான் என்று தமிழீழக்கடல் எங்கும் எங்கள் கருகால தேறு நடக்கின்றான் என்று ஆழக்கடல் எங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று. நிச்சயமாக இவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும் போதே அந்த பாடல் முழுவதுமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்பது தான். அந்த சங்க காலம் என்பது திரும்பினால் எப்படி இருக்கும் தமிழர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு காலத்தை உருவாக்குவதற்காக ஒரு 30 வருட போராட்டம் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. பல பாடல்களில் தலைவர்களுக்குரிய வாழ்த்து பாடல், அதாவது தேசிய தலைவருக்கு வாழ்த்து பாடல் இருக்கும். நாம் ராஜகோபுரம் பார்த்தோம், அதே போல முருகனுக்கு நிகரான தலைவர் அப்படின்னு சொல்லிய பாடல்கள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தலைவரே ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஐடென்டிட்டியாக, ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு உதாரணமாக எல்லாம் எடுத்து கடவுளுக்கு நிகராக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இன்று வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இப்படி தன்னை ஒரு மிகப்பெரியவராக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவரை கேட்கின்ற போது அவர் சொன்ன பதில் உண்மையாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அதாவது இவ்வளவு ஒரு பெரிய மனிதனுக்குள்ள இவ்வளவு எப்படி சொல்றது, அவருடைய அந்த ஒரு செய்கிற வேலை என்பது இமயத்தை விட பெரியது. ஆனால் தான் எதுவுமே செய்யவில்லை, எல்லோரும் சேர்ந்து வடம் பிடிப்போம் வாருங்கள் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சு இருந்தது. அது என்ன பேச்சு அப்படி என்பதை நான் இப்போ உங்களுக்கு தருகிறேன், நல்லா கேளுங்கள். பிரச்சனைகளை ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு தெய்வம் போன்ற ஒரு பெரிய ஒரு மாயைக்குள் வைத்துவிட்டு தங்களுடைய கடமை முடிந்தது என்று ஒதுங்கி கொண்டு விடுவார்கள். உண்மையில் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும், தமிழராக பிறந்த எல்லாருக்குமே உள்ள ஒரு கடமையை தான் நானும் செய்திருக்கிறேன். அப்போ இந்த கடமையை எல்லோருமே செய்யக்க என்னுடைய இந்த பெரிய பிரமாண்டமான தோற்றம் உங்களுக்கு தெரியாது. இதே போல தான் எங்களுடைய போராளிகளையும் எல்லாவற்றையுமே புலிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் எவ்வளவோ தங்களுடைய கஷ்டங்களுக்கூடாக தங்களுடைய முழு அதாவது தங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அவர்களால் முடிந்த பங்கைத்தான் அவர்கள் செய்ய முடியும். இப்போ எல்லாத்தையும் அவர்கள் அது எங்களுடைய ஒரு பலகீனமான பகுதி என்னென்றால் அந்த தங்களுடைய கடமையிலிருந்து ஒதுங்கி கொண்டு எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களே பார்ப்பார்கள் என்று நாங்கள் நம்பி இருப்பது ஒரு பிழையான காரியம். அதால் அப்படி ஒரு பார்வையை பார்ப்பதால தலைவர்களுடைய அந்த பேச்சில் எவ்வளோ விஷயம் குறிக்கப்பட்டிருந்தது பார்த்தீர்களா? எல்லோரும் சேர்ந்து சில பணிகளை செய்ய வேண்டும். நாம் சிலருக்கு உயரிய புகழையும் உயரிய மரியாதையும் கொடுத்துவிட்டு நாம் செய்கின்ற அந்த பணியினுடைய கடமையிலிருந்து நாம் ஒதுங்கி விடுகிறோம் அப்படி என்பதே எத்தனையோ வருடங்களுக்கு முன்னதாக நமது தமிழ் தேசிய தலைவர் குறிப்பிட்டிருந்தார். இது நமக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே சிந்திப்போம், செயலாற்றுவோம். மற்றும் ஒரு தடம் 360 காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.